ஹாய், நான் உங்களோட வெங்கட் விக்கி டிகன் காஷியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்களை மீட் பண்றதுல சில விஷயங்கள் நிறைய பேர் கேட்பாங்க. சார், சில விஷயங்கள் ஒரு வேலை ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு நான் போறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷரா நான் என்ன சார் தெரிஞ்சுக்கணும்னு கேட்பாங்க. திங்ஸ் டு கீப் இன் மைண்ட் பிஃபோர் கோயிங் ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஜாப் ஃபார் தி ஃப்ரெஷர்ஸ். அதுக்கான கைடன்ஸ்க்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் திங் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, சார் இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி முதல் கேள்வி என்ன சார் கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். உன்னை பத்தி சொல்லணும். ரெண்டாவது கேள்வி, நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ண? இந்த ரெண்டு கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணுங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ஒரு கேள்விக்கு நீ செம்மையா பேசினாவே போதும், வேலை ஈஸியா கிடைச்சிடும். அண்ட் டெல் மீ அபவுட் யுவர் ப்ராஜெக்ட்னு சொல்லும் போது, ப்ராஜெக்டை சொந்தமா பண்ணவும் யாரா இருந்தாலும் வேலைக்கு போயிடுவாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. சொந்தமா பண்ண பாருங்க ப்ராஜெக்டை. நிறைய சென்டர்ஸ் மூலமா காசு கொடுத்து ப்ராஜெக்டை வாங்கி செஞ்சீங்கன்னா லைஃப்ல வந்து செட்டில் ஆகிறது ரொம்பவும் கஷ்டங்க. ஏன்னா நீ ஒரு டிகிரி படிக்கிற, 2 வருஷம் 3 வருஷமா ஒரு டிகிரி படிக்கிற, அந்த 3 வருஷம் படிச்சதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண நமக்கு தெரியாதுங்களா? ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமேங்க. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியுங்க. ஸோ முதல் கேள்வி டெல் மீ அபவுட் இட். ஸோ உன்னை பற்றி நீ சொல் அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அதை பத்தி வீடியோ நிறைய நான் போட்டிருக்கேன் என்னுடைய சேனல்ல, போய் பாருங்க. டெல் மீ அபவுட் யுவர் ப்ராஜெக்ட். ரெண்டு கேள்வி கேட்பாங்க. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெச்ஆர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. wikidiki.com இப்போ பாருங்க, என்னுடைய வெப்சைட்ல நான் காமிச்சிட்டு இருக்கேன். wikidiki.com போயிட்டு இந்த ஹெச்ஆர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஹெச்ஆர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாங்க. இது எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பான். ஓகேவா? இது எல்லாத்தையும் தரவாயிடுங்க. என்னோட சேனல்லையுமே, காஷி இன்ஃபோடெக் சேனல்லையுமே நான் போட்டிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸும் போய் பாருங்க. ஓகேவா? மூணாவது, ரைட் டவுன் யுவர் கேரியர் பிளான். நீ என்ன பண்ண போற, என்ன ஆக போற அப்படி முடிவு பண்ணு. மெக்கானிக்கல்ல இருக்கியா, மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி க்ரோத் இருக்கும்? வேற ஃபீல்டு மாத்தி ஐடிக்குள்ள போலாமா, க்ரோத் எப்படி இருக்கும்? அனலைஸ் பண்ணு. உன்னோட கெரியர் பிளான், லைஃப்ல நான் இதாக போறேன், இப்போ இது படிக்க போறேன், அடுத்து நான் வெளிநாடு போகணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு ஜஸ்ட் பிளான் இட். உன்னோட கெரியர் பிளான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியம், ஃபைண்ட் யுவர் ரைட் மென்டார். ஓகேவா? சரியான கைடுங்க. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருப்பான், ஒரு கம்பெனில வேலை செய்யறவனா இருப்பான், ஐடில வேலை செய்யறான்பா, சீனியர் இருக்கான்பா, அவங்களுக்கு ஓரளவு தான் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆசான் இருப்பான். ஃபைண்ட் தி ரைட் மென்டார். இந்த கைடை நீ சரியா கண்டுபிடிச்சா போயிடும். அவன் கைடன்ஸ் நீ ஃபாலோ பண்ண போது லைஃப்ல செட்டில் ஆயிடலாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னங்க எல்லாருக்குமே, அந்த சரியான ஆசான் கைடு கிடைக்கிறதுல. அந்த கைடை கண்டுபிடிங்க, உங்க ஆசான் யாருன்ட்டு. ஸோ அதை கண்டுபிடிச்சா வந்து, ஸோ ப்ரிப்பேர் வெல் பிஃபோர் யூ சர்ச் ஃபார் ஜாப். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்டர்வியூ வரலப்பா வந்தா கிளியர் பண்ணுவியா அப்படின்னு கேட்டா பதில் இருக்காது. சரிங்களா? ஓகேவா? தயவு செஞ்சு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. முடிஞ்சா ஏதாவது நீங்க வேலை தேர்றது சம்பந்தமா கோர்ஸ் படிங்க போயிட்டு. இப்ப ஏன் சென்டர்ல படியில, எங்கனாவது போய் படி, ஆனா படிச்சுட்டு காசு போனா பரவாயில்ல, திறமையை வளர்த்துக்கோ. அச்செல்லாம் வேலைய ஐயா 10 மாசம் கழிச்சு நான் ஒரு வேலைக்கு போறதுக்கு பதிலா 3 மாசம் கோர்ஸ் படிச்சுட்டு 5 மாசத்துல வேலைக்கு போட்ட பணத்தை எடுத்துடலாம். ஸோ டெக்னாலஜியா ஸ்ட்ராங் ஆகிட்டு வேலைக்கு போனா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு கம்பெனிக்காரன் இது எதிர்பார்க்கறான்டா, அதை நம்ம ப்ரொஃபைல பில்ட் பண்ணிட்டு போடா, அடிச்சிடலாம் வேலைய, அந்த மாதிரி யோசிங்க. ஓகேவா? அடுத்தது ஃபென்டாஸ்டிக்கான ரெஸ்யூம். ப்ரிப்பேர் இட். ரெஸ்யூம் கைடன்ஸ் தான் என்னோட வீடியோவில் கொடுத்துருப்பேன், பாருங்க. ரெஸ்யூம்னு சர்ச் பண்ணீங்கன்னா போதும் என் சேனல்ல. ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரெஸ்யூமை தயாரிங்க. அந்த ரெஸ்யூம் மட்டும் தரமா இருந்துச்சுன்னா வேலை ஈஸியா கிடைச்சிருங்க. ஹைலைட் பண்ணணும் ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து உன்னுடைய நௌக்கரி ப்ரொஃபைல், லிங்க்டின் ப்ரொஃபைல் சூப்பரா இருக்குமா பாத்துக்கங்க. சரிங்களா? அந்த ப்ரொஃபைலை பார்த்தாவே ஹெச்ஆர் எடுக்கணும் நம்மள. அந்த மாதிரி நௌக்கரியிலும் லிங்க்டின் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்க. அடுத்தது, என்ன ஜாப் கிடைக்குதோ போயிடுங்க. நம்மளால என்ன பண்ணுவானா, ஒரு 25,000 சம்பளத்துக்கு போகணும்பா, 15,000 கிடைச்சாலும் போலாமேங்க, அட போய் உட்காந்துக்கோ, அதுக்கப்புறம் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே அடிச்சுட்டு போ. ஓகேவா? எடுத்த உடனே வந்து பெரிய லெவலுக்கு போனா போக முடியாதுங்க. உனக்கு இப்ப தேவை வேலை மட்டும்தான். பெரிய சம்பளத்துல வேலை இல்ல, வேலை மட்டும்தான். முதல்ல போங்க, கத்துக்குங்க, ப்ரொஃபைல பில்ட் பண்ண, இண்டஸ்ட்ரி கொட்டுங்க. திறமை இருக்கிறவனுக்கு எவ்வளவு வேணா சம்பளம் கொடுக்க கம்பெனி ரெடியா இருக்காங்க. திறமையை மட்டும் வளர்த்துங்க. அந்த திறமைக்கு வளர்க்கறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வேலை வாய்ப்பு வேணும். அதை முதல்ல நம்புங்க. அண்ட் அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள்.
சார் நெகட்டிவா உன்னால முடியாது, இதை பண்ண முடியாது சொல்லிட்டே இருப்பான் எவனா ஒருத்தன். அவனை பக்கத்துல கூட சேர்த்தாத. நீ ஜெயிப்பன்னு ஒருத்தன் சொல்லுவான், அவனை நம்பு, போராடு, உன்னை நீ நம்பு. அது எப்படிங்க நம்ம தோத்துருவோம்? ஐடி இண்டஸ்ட்ரி டவுன் டவுன் ஊர்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஏங்க இவ்வளவு பேருக்கு வேலை கிடையாது, எனக்கு ஏன் கிடைக்காது? யோசிச்சு பாத்துருக்கீங்களா? சும்மா அப்படி பரப்பி விடுவாங்க. நீ சோசியல் மீடியாவை நம்பாத, படி, உன்னால முடியும். உலகத்திலே சிறந்தவன் நீ, நம்பு. அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள். நெகட்டிவா பேசுறவங்கள தள்ளி வெயி, ஜெயிச்சுட்டு அவங்கள பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து, ஒன்ஸ் யூ கெட் எ ஜாப், பி வெரி சின்சியர். வேலை கிடைச்சிட்டா வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. வேலை தேர்றதுக்கு முன்னாடி இருந்த ஆர்வத்தை விட வேலை கிடைச்ச பின்னாடி உனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கணும், சின்சியரா இருக்கணுங்க. ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண உடனே ரொம்ப ரொம்ப சின்சியரா வேலை கிடைச்சா ஆட்டம் போட்டுறாத, சின்சியரா டெடிகேட்டா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் கடினமா உழ, நிறைய கத்துக்கோ, உன் ப்ரொஃபைல பில்ட் பண்ணு. 6 மாசம் கழிச்சு அரைச்ச மாவை தான் அரைக்க போறீங்க. லைஃப்ல ஈஸியா செட்டில் ஆயிடலாங்க. கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குங்க. கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த உதவி இருந்தாலும் அண்ணன்ட்ட கேளுங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ் இருந்தாலும் வாங்க என்கிட்ட பேசுங்க. சென்னையில மட்டும் தான் நான் இருப்பேங்க. இப்போ டீட்டெயிலா பேசலாம். உங்களுக்கு என்ன உதவி நான் பண்ண தயாரா இருக்குங்க. நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் விக்கி டிக்கி அண்ட் காஷி இன்ஃபோட்டங்க. ஒரு நாள் இந்த சமுதாயம் ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறுங்க. நம்மளை சேர்ந்த ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம். அது நேர்மையான நியாயமான சமுதாயமா இருக்குங்க. தமிழ்நாக வாழ்வோம், தமிழ்நாக இணைவோம். நன்றி.